கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் சாந்தி விஜயபால். ஆயுள் முழுக்க ஆரோக்கியம் அப்படின்றது உண்மையாகணும்னா நம்ம ஒரு விஷயத்த முக்கியமா கவனிக்கணும். அதுதாங்க நம்மளோட லிவர். இந்த கல்லீரல் நம்மளோட உடம்புல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. 1.5 கிலோ வெயிட் தான். ஆனா தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிற ஒரு அதிசயமான அற்புதமான குணம் இந்த லிவருக்கு உண்டு. அதனால தான் லிவர் டொனேட் பண்ணா கூட திருப்பி இந்த லிவர் வளரக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆர்கனுக்கு உண்டு. ஸோ இந்த லிவர் கிட்டத்தட்ட ஒரு 480 வேலைகளுக்கு மேலேயே நம்ம உடம்புல பண்ணுது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மெட்டபாலிசத்திற்கும் எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவை ஒரு சத்தா மாற்றி அதை சேமிச்சு வைக்கிற ஒரு குணம் உண்டு. அதே மாதிரி உடம்புல நடக்கிற ஒரு பசி எடுக்கிறதோ இல்லை ஒரு நல்ல ஜீரணமாகறதோ இல்லை உடம்புல சத்துக்கள் சேர்றதோ எல்லாவற்றிலும் முக்கியமாக உடம்பில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுவதோ எல்லாமே இந்த லிவர் தான் பண்ணும். அதனாலேயே இந்த லிவரை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். எந்த உறுப்பு கெட்டாலும் நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனா லிவர் கெட்டு போச்சு, ஒரு சிரோசிஸ் மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலொழிய அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த லிவரை பத்தி ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஆயுர்வேதத்துல லிவர் ஒரு பித்தஸ்தானம். நம்மளுக்கு தான் தெரியுமே, பித்தம்ன்றது உடம்புல ஜீரண சக்தியே மொற்றத்தையும் அடக்கிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு நல்லா பசி எடுக்கணும்னா பித்தம் வேணும். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஜீரணிச்சு நல்ல ஒரு ஆற்றல், ஒரு இம்யூனிட்டி வேணும்னா இந்த பித்தம் வேணும். உடம்புல நல்ல ஒரு தேஜஸ் வேணும்னாலும் இந்த பித்தம் தான் வேணும். சோ லிவர்ன்றது ஒரு பித்தஸ்தானம் அப்படின்ட்டு ஆயுர்வேதம் சொல்லுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ஒரு ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட்டுக்காக நம்ம போகும்போது ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸ்கேன் பண்ணா ஃபர்ஸ்ட் டிகிரி லிவர், ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க யூஸ்வலா. ஃபர்ஸ்ட் டிகிரி ஃபேட்டி லிவர், ஓகே, லிவர்ல ஏதோ ஃபேட்டி சேர்ந்திருக்க போல இருக்கு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் அதை ஈஸியா எடுத்துப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி ஃபேட்டி லிவர்ல எந்தவித பிரச்சனையும் இருக்கிறது இல்லை, ஒரு வித சிம்டம்ஸும் பெருசா தெரியறது இல்லை. இதுவே சில பேருக்கு செகண்ட் டிகிரி ஃபேட்டி லிவரா இருக்கலாம், இல்ல தேர்ட் டிகிரி ஃபேட்டி லிவர். அப்ப கொஞ்சம் கொஞ்சமான உபாதைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த ஃபேட்டி லிவர்னா என்ன, அதனால என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபேட்டி லிவர்ன்றது எல்லாரும் நினைச்சுப்பாங்க நிறைய கொழுப்பு சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் வருது அப்படின்ட்டு. தேவைக்கு அதிகமான உணவு சாப்பிட்டாலே, அதுவும் ரொம்ப காலமாக சாப்பிட்டால் அது ஃபேட்டி லிவரா மாறலாம். உதாரணத்திற்கு இப்ப நம்ம சாப்பிட்ற எந்த உணவாகட்டும், அது மாவுச்சத்து இருக்கிற உணவோ இல்லாட்டி இல்லை புரதச்சத்து இருக்கிற உணவோ, ஏதோ ஒரு உணவு, எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவை சத்தாக மாறி அதை செல்களுக்கு விநியோகிப்பது இந்த லிவர் தான். அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத இந்த சத்து, நமக்கு இப்ப நம்ம ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி எனக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு 8 மணி நேரம் வேலை பண்ணணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறது அவ்வளவுதான், வீட்டுல நான் பெரிய வேலை பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கலரி அளவு தேவைப்படும். அதுக்கு அதிகமா நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு உணவுமே உங்களுக்கான எக்ஸ்ட்ரா உணவு. இந்த உணவெல்லாம் எங்க போகும்? அதெல்லாம் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அதெல்லாம் ஒரு கொழுப்பா கன்வெர்ட் ஆகி அது லிவர் மேல படிய ஆரம்பிக்கும். அதனாலதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல, ஒரு 35-40 வயசுக்கு மேல ஜென்ரலி இந்த ஐடி ஃபீல்ட்ல வேலை பண்றவங்க எல்லாருக்குமே இந்த ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்கு. சோ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறதால நிறைய பேருக்கு பெரிய நோய் அறிகுறி தெரியறது இல்லை. அதனால அதை பத்தி நம்ம எதுவும் பெரிய கண்டுக்கிறது கிடையாது. ஆனா நோய் அறிகுறி தெரியும் போது அது 3rd ஸ்டேஜ் இல்ல 4th ஸ்டேஜ் தாண்டிடலாம். சோ நோய்க்கான அறிகுறி என்ன டாக்டர் அப்படின்னா, அதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். முதல் அறிகுறி என்னன்னா, ஒரு டயர்டா இருக்கிறது. அதான் நல்லா தான் சாப்பிடுவோம், 3 வேளை சாப்பிடுறோம், நல்லா தான் தூங்குறோம். ஆனாலும் ஒரு எனர்ஜி இருக்காது. அந்த வயசுக்கேத்த எனர்ஜி இல்லாம ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறது. கொஞ்சம் வேலை பண்ணாலே ஒரு மாதிரி அசந்து போறது அப்படியா இருக்கலாம். 2வது, இந்த லிவர் சரியா வேலை பண்ணாத பட்சத்துல, பைல் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா இல்லாத பட்சத்துல அந்த மலம்ன்றது ஒரு மாதிரி வெளிர் நிறமாகவோ இல்ல ஒரு கரும் நிறமாகவோ, அது மாதிரி மலத்தின் கலர் வேறுபடலாம். 3வது, திடீர்னுட்டுன்னு உங்களுக்கு இந்த கருப்பா வார்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வார்ட்டோ இல்ல ஸ்கின் டாக்ஸோ வருது. இந்த கடுகை ஒட்ட வச்ச மாதிரி கழுத்துல பெரிய பெரிய கடுகு மிளகு ஒட்ட வச்ச மாதிரி வார்ட் வருது, ஸ்கின் டாக்ஸ் வருது, இல்ல நெத்தியில இந்த பக்கம் அப்படி கருமையா வருது, கையில எல்லாம் இந்த பக்கம் கருமையா வருது அப்படின்னா இமீடியட்டா லிவர் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கண் இமை மேல வெள்ளை வெள்ளையா நீங்க பார்த்திருக்கலாம், சின்ன பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும். ஒருவேளை ஃபேட்டி லிவரா இருக்கும் பட்சத்துல, ஆர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இந்த கண் இமைன்றது ரொம்ப மெல்லிசான ஸ்கின் இல்லையா, அது கீழே வெள்ளை வெள்ளையா ஆர் எல்லோயிஷ் கலர்ல ஃபேட்டி டெபாசிட்ஸ் இருக்கலாம். அப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா,
லிவர் வந்து வலப்பக்கம் இருக்கும், எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ வலப்பக்கம் விலா எலும்பு கீழே வலி வந்தாலோ, இல்ல வந்து வலப்பக்கம் இந்த கணுக்கால் கீழே வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் மாதிரி இருந்தாலோ இம்மீடியட்டா செக் பண்ணும். நிறைய பேருக்கு கால் தொங்க போட்டு உட்கார்ந்தா கால் பாதம் வீங்குறது சகஜம்தான். கணுக்கால் வீங்குறதெல்லாம் சகஜம். ட்ரெயின்ல வந்து ஒரு 4 மணி நேரம் போறாங்க, இல்ல கார்ல உட்காந்துட்டு போறாங்கன்னு. ஆனா ஒரு பக்கம் மட்டும் வீங்குது, வலப்பக்கம் மட்டும் வீங்குது அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்கலாம். அதனால ரத்த ஓட்டம்ன்றது அதுல ஏதாவது குறை ஏற்பட்டு அதனால ஒரு பக்கம் கால் மட்டும் வீங்கும். ஸோ வலது கை, வலது கால், வலது பாதம் வீங்கினாலோ இல்லது வலது விலா பக்கம் வலி வந்தாலோ ஃபேட்டி லிவர் இருக்கான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடுறது எப்பயுமே நல்லது. அப்புறமா புதுசா வர அலர்ஜிஸ், சின்ன வயசுல இருந்து கத்திரிக்காய் சாப்பிட்டு வளர்ந்துருப்போம், முட்டை சாப்பிடுவோம், பன்னீர் சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்ச நாளாவே சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது, அலர்ஜி மாதிரி வருது, அரிச்சு தடிக்குது தோலெல்லாம், இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி அந்த சாப்பிட்ட அலர்ஜினால வந்து நிறைய பேருக்கு இந்த ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு குழாய் வந்து அதுல வந்து அலர்ஜி வரும். அந்த உணவு குழாயில அலர்ஜி வரதால என்ன ஆகும், அவங்களுக்கு அது முழுங்க கஷ்டமா இருக்கும். இதோ நெஞ்சில் அடைக்கிற மாதிரி, நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த அலர்ஜியை எனக்கு வந்து ஹார்ட்ல ஏதாவது பெயின் இருக்கோ இல்ல அசிடிட்டி இருக்கோ அப்படின்னு நினைச்சு அப்படிதான் பார்ப்பாங்களே ஒழிய, இது நமக்கு லிவர் இது மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கு, அதனால அந்த அலர்ஜினால இந்த ஈசோஃபேகஸ்ன்றது உணவு குழாய் வீங்குது அப்படின்ற ஒரு காரணத்தை நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அது ஒரு காரணமா இருக்கும். கடைசியா என்னன்னு பாத்தீங்கன்னா சிலந்தி வெயின்ஸ், ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ். அதாவது இந்த ரத்த ஓட்டத்துல பிரச்சனை, லிவர் வந்து ஒரு ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு அவயவம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன்ல இதாகும் போது, ரத்த ஓட்டத்துல தடைபாடு ஏற்படும் போது இந்த வயிற்றுல சிலந்தி மாதிரி ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். வயிற்றுல ரொம்ப கிளியராகவே தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இது மாதிரி மேற்கூறிய இந்த நோய் அறிகுறியில ஏதாவது ஒரு 4-5 இருந்தா கூட முன்னெச்சரிக்கையா போய் ஒரு அல்ட்ராசவுண்ட், அப்டமினல் அல்ட்ராசவுண்ட் பண்றது நல்லது. ஏன்னா இந்த ஃபேட்டி லிவர்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோ செகண்ட் ஸ்டேஜோ இல்ல ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்ட தேர்ட் ஸ்டேஜ்லயோ நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். அதுவும் முதல் 2 ஸ்டேஜ்னா உணவை கட்டுப்படுத்துவது மூலமாகவும் எக்ஸசைஸ் மூலமாகவுமே ரிவர்ஸ் பண்ணலாம். இல்ல 3வது ஸ்டேஜ் போல இருக்கு, உடம்புல கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் மாதிரி இருக்கு அப்படின்னா அதற்கு அருமையான ஆயுர்வேத மருந்துகளே இருக்கு. அதை வச்சே நம்ம சரி பண்ணிடலாம். அது 4வது ஸ்டேஜ் போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ் மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் ரொம்பவே கஷ்டம். நம்ம ஸ்டீவ் அது ஸோ நிறைய பிரபல செலிபிரிட்டிஸ் வந்து இது மாதிரி லிவர் ஃபெயிலியர் ஆகி, அது ஒன்று ஆல்கஹாலிக் லிவர் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை நான் ஆல்கஹாலிக் லிவர் ஃபெயிலியர் மூலமாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போய் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ரொசீஜர். ஸோ அந்த அளவுக்கு போகாமல் ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னா முன்னையே அதற்கான ஒரு தற்காப்பு முறைகள், வராம தற்காப்பு முறைகளோ இல்லை வந்த பிறகு என்ன ட்ரீட் பண்ணலான்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்கள் லிவரை வந்து பாதுகாக்கலாம், ஆயுள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கலாம்.